ஓகே. சோ உங்களுக்கு எரர்ஸ்னா நீங்க என்ன தெரியும்? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? எரர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ, அத யாராவது ஒரு பெர்சன் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுமா? ஓகே ஃபைன். யாருமே சொல்லலன்னு தெரியுது. நானே சொல்லிடுறேன். நீங்க ப்ரோகிராமுக்கு நமக்கு ஒரு ஃபார்மேட் உண்டு. கரெக்ட்டா? பைதான் ப்ரோகிராம் வந்து இப்படிதான் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுல நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு எரர் காமிக்கும். சோ எரர்ல 2 டைப்ஸ் இருக்கு. நார்மல் எரரும் இருக்கு. எக்செப்ஷனல் கேசஸ்ன்னு சம்திங் இருக்கு. ஓகேவா? 2யும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நான் ஓவர்வியூவா என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த எக்செப்ஷனல் என்னலாங்கிறத சொல்றேன். ஓகே? இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நார்மல் எரர் வந்து என்னன்னா, நீங்க பைத்தானோட ப்ரோக்ராம்ல மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இந்த ப்ரோகிராம ரன் பண்ணணும்னா, இதுதான் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு எரர் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் கமாண்ட்ல வந்து நம்ம டபுள் கோட்ஸ் குடுத்தாதான் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க அத ஃபாலோ பண்ணாம வேற ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க. பிரிண்ட் கமாண்ட் பக்கத்துல ஓப்பன் ரவுண்ட் பிராக்கெட் குடுக்கறதுக்கு பதிலா ஸ்கொயர் பிராக்கெட். சோ அதோட ஃபார்மட் இருக்கும். அத ஃபாலோ பண்ணாம தப்பா பண்ணிட்டோம்னா நார்மல் எரர் காமிக்கும். ஓகேவா? எக்ஸெப்ஷன் எப்படின்னா, நம்மளோட பைத்தான் ப்ரோகிராம் கரெக்ட்டா இருக்கும். பட் வேற ஏதாவது ஒரு ரீசனால நமக்கு அது வந்து எரர் ஷோ பண்ணும். ஓகே? நான் 2க்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே. இப்ப இந்த சின்டாக்ஸ் எரர்ங்கிறது என்னன்னா, இது எப்பலாம் வரும்னா, நம்ம கோலன் வைக்க மறந்துட்டோம், இன்டென்டேஷன் தப்பா குடுத்துருக்கோம், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல, கோட் சரியா பண்ணல. சோ இந்த மாரி இடத்துல வர்றது எல்லாமே நமக்கு நார்மல் சின்டாக்ஸ் எரர். ஓகே. சோ இந்த வேல்யூ எரர் இது வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது நமக்கு பைத்தான்லயே ஒரு கான்செப்ட் உண்டு. ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள 1 2 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அத நம்ம இன்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம யூசர் கிட்ட எல்லாம் இன்புட் வாங்குவோம்ல, டைரக்ட்டா நம்பரா என்டர் பண்ணோம்னா, அத இன்ட் கமாண்ட் மூலமா நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு நம்பர நம்மளால ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற நம்பர இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற ஏபிசிய நம்மளால இன்ட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. நம்மளோட ப்ரோகிராம் கரெக்ட். ஓகேவா? இதே ப்ரோகிராம்ல நான் இந்த ஏபிசிக்கு பதிலா ஒரு 1 2 3 ஏதாவது ஒரு நம்பர் வச்சிருந்தேன்னா, இன்னைக்கு இந்த ப்ரோகிராம் அவுட்புட் வந்திருக்கும். என்னோட ப்ரோகிராம் மிஸ்டேக்கே கிடையாது. பட் நான் உள்ள குடுக்குற வேல்யூவால எனக்கு வந்து எரர் காமிக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னது எக்செப்ஷனல் கேசஸ். என்னோட ப்ரோகிராம் ஃபார்மேட் கரெக்ட்டா இருக்கு. பட் உள்ள குடுக்குற வேல்யூவால எரர் வரனால இது வேல்யூ எரர். சோ எக்செப்ஷன்ல வந்து என்னன்னா, இந்த மாரி எரர நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாரி சின்டாக்ஸ் எரர்னா நம்ம தான் எங்க மிஸ்டேக் விட்டுருக்கோம், எங்க கோலன் போடணும்னு கண்டுபிடிச்சு ரன் பண்ணணும். ஓகேவா? பட் இந்த மாரி வேல்யூ எரர நம்மளால இக்னோர் பண்ணிக்க முடியும். ஓகே. இந்த வேல்யூ எரர்ன்னு இவ்ளோ பெரிய மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு பதிலா, நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டியூ டு திஸ் ரீசன் இந்த எரர் இருக்கு. உங்க ப்ரோகிராம சரி பண்ணுங்க. சோ அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு டெக்ஸ்ட் சொல்லிட்டு நம்ம ப்ரோகிராம கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எரர நம்ம ஏன் மெயினா கிளியர் பண்றோம்னா, எரர்ல நமக்கு அவுட்புட் வராது. கரெக்ட்டா? நம்மளோட மெயின் கோல் ஆஃப் ப்ரோகிராமிங்ல ஒரு அவுட்புட் கெட் பண்ணுவோம். சோ இந்த மாரி எரர நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கணும். சோ அதுக்கான கான்செப்ட் தான் ட்ரை, எக்ஸெப்ட், ஃபைனலி. நான் ஷோ பண்றேன். ட்ரை, எக்ஸெப்ட், எல்ஸ், ஃபைனலி. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது ஒன் டைப் ஆஃப் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னா, ஒரு ஃபைல் வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, ஆஹ் ஒரு லொகேஷன்ல வச்சிருக்கிறத நீங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா நீங்க என்டர் பண்ணிருக்க ஃபைல் நேம் மேபி தப்பா இருக்கலாம். இல்ல அந்த ஃபைல் அந்த லொகேஷன்ல இருக்கலாம். உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமோட ஃபார்மேட் இதுதான். இப்படிதான் கொடுக்கணும். வித் ஓப்பன், அந்த ஃபைலோட பேரு .txt, அந்த ஃபைலோட மோட் எல்லாமே இது ப்ரோக்ராம் கரெக்ட். பட் அந்த ஃபைல் அந்த இடத்துல இல்லாததுனால உங்களுக்கு எரர் காமிக்கும். என்ன எரர் காமிக்கும்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். அப்போ இது ஒன் ஆஃப் த எக்ஸெப்ஷன். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து எக்ஸெப்ஷன் கீழ வராது. இது வந்து ஒரு கீபோர்ட் இன்டரப்ட் எரர். அதாவது நீங்க வைல் லூப்ல வந்து தப்பா குடுத்துட்டீங்க. இன்கிரிமெண்ட் பண்ணல. அது பாட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு வைல் லூப் அப்படின்னா, நீங்க மேனுவலா ஸ்டாப் பண்றதுக்காக ரன் பட்டன் போட்டு கிளிக் பண்ணிட்டே இருப்பீங்க. சோ அந்த மாதிரி நம்ம இன்டரப்ட் பண்ணி ப்ரோக்ராம்குள்ள டிஸ்டர்ப் பண்ணாம இதெல்லாம் கீபோர்டு இன்டரப்ட் எரர் கீழ வரும். ஓகேவா?
ஓகே. இது நெக்ஸ்ட் எரர் வந்து இம்போர்ட் எரர். இது என்னன்னா, மாடியூல் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது லைப்ரரி இம்போர்ட் பண்ணல, இம்போர்ட் பேண்டாஸ் அந்த மாரி. இப்ப நான் பேண்டாஸ்க்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல PANDES அந்த மாரி ஏதாவது போட்டேன். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டுக்கிறேன். இல்ல வேற ஏதாவது போட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்படி ஒரு பேண்டாஸ் அப்படி ஒரு லைப்ரரி இருக்காதுல்ல. சோ எனக்கு அந்த இடத்துல மாடியூல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்து காமிக்கும். ஓகேவா? இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மூலமா அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இம்போர்ட் அந்த கமாண்டோட பேர். இதுதான் நம்மளோட கோட் ஃபார்மேட். பட் அந்த கமாண்டோட நேம நம்ம தப்பா குடுத்தனால நமக்கு எரர் காமிக்கும். சோ இந்த மாரி இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் ஃபைல் எரர். இது வந்து நார்மல் எரர் தான். சோ நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் குடுக்கும்போது வந்து நம்ம இன்புட் என்டர் பண்ணாம டைரக்ட்டா க்ளோசிங் பண்ணா இந்த மாரி எரர் வரும். ஓகேவா? ஓகே. அண்ட் ஜீரோ டிவிஷன் எரர். இது வந்து என்னன்னா, நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்லயே ஒரு நம்பர 0வால டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? அ அப்படி நீங்க 0 டினாமினேட்டர்ல போட்டீங்கன்னா, அதோட ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரைட்டிங்ஸ் இருக்கு. சோ, அந்த இப்ப இப்ப பாத்தீங்கன்னா, பிரின்ட் கமாண்ட்ல இப்ப இந்த 100 டிவைடட் பை 10 குடுத்தனா எனக்கு அவுட்புட் வந்திருக்கும். 20 குடுத்தா அவுட்புட் வந்திருக்கும். என்ன நம்பர் குடுத்திருந்தாலும் எனக்கு அவுட்புட் வந்திருக்கும். என்னோட ப்ரோகிராம் கரெக்ட். பட் நான் உள்ள குடுத்திருக்க வேல்யூவால எனக்கு இது வந்து என்ன பண்ணுது? 0 டிவிஷன் எரர் வந்து காமிக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இது என்னன்னா, இண்டெக்ஸ் எரர். அதாவது நம்ம லிஸ்ட்டுக்குள்ள நான் 4 எலிமெண்ட் தான் குடுத்துருக்கேன். ஆனா நான் ஒரு வேளை 100வது எலிமெண்ட்ட பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ இதுலயும் நான் உள்ள குடுத்திருக்க வேல்யூவால எரர் வருது. சோ இதுவுமே நமக்கு வந்து எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். நேம் எரர். நான் ஒரு வேரியபிள் நேமே கிரியேட் பண்ணாம நான் அந்த வேரியபிள பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இல்லன்னா வேரியபிள் நேம நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா, இந்த மாரி நேம் எரர் வந்து எனக்கு காமிக்கும். ஓகேவா? இண்டென்டேஷன் எரர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து கோட் ஃபார்மேட்டையே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இண்டென்டேஷன் ஸ்டெப் இது பண்ணிட்டோம்னா, இத நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் டைப் எரர். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியாது. இதுக்கு பதிலா வேற ஏதாவது நம்ம குடுத்திருந்தோம்னா, நமக்கு அவுட்புட் வந்திருக்கும். வேற ஏதாவது 2 இத மல்டிப்ளை பண்ணியிருந்தோம்னா. சோ இது வந்து டைப் எரர். அண்ட் ஓவர்ஃப்ளோ எரர். இது வந்து என்னன்னா, ஒவ்வொரு டூல், பைதான் டூல், பைதான் ஐடியலி, கொலாப் எல்லாத்துக்குமே ஒரு டிஜிட்டோட லிமிட் இருக்கும் ஆன்சருக்கு. இத்தனை டிஜிட் மேல டிஸ்ப்ளே பண்ண முடியாதுங்கிறது. யோசிச்சு பாருங்க. நார்மல் நம்ம ஃபோன் நம்பர் வந்து 10 டிஜிட்டா? இந்த ப்ரோகிராமோட ஆன்சர் வந்து 4300 டிஜிட்ட லிமிட்ட எக்ஸீட் பண்ணிடுச்சு. அவ்வளோ பெரிய நம்பர் இட்ஸ் கோயிங் ஆன். சோ ஒன்லி இது வந்து என்னது நமக்கு வேல்யூ எரர் அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? இதையும் நம்ம எக்ஸெப்ஷன் மூலமா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நான் என்ன பண்றேன், இந்த பிபிடி வந்து நான் உங்களுக்கு இப்ப நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து ட்ரை கேட்ச் பார்க்கலாம்னு சொன்னேன் கரெக்ட்டா? அது எப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 4 கான்செப்ட் நீங்க அதாவது ட்ரை, எக்செப்ட் ஓகேவா? இது மட்டும் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ட்ரை அண்ட் எக்செப்ட் தான். எல்ஸ் வந்து நம்ம தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலியும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ ஓகே. இந்த சாம்பிள் ப்ரோகிராம் நான் காமிக்கிறேன். இது என்னன்னா, நம்மளோட மெயின் ப்ரோகிராம். ஓகே. ஸோ நம்மளோட மெயின் ப்ரோகிராம வந்து இந்த ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, அதுக்குள்ள நம்ம மெயின் ப்ரோகிராம எழுதிக்கணும். ஓகேவா? இந்த மெயின் ப்ரோகிராம்ல இருந்து ஒருவேளை நமக்கு 0 டிவிஷன் ரைஸ் ஆச்சுன்னா, நமக்கு இந்த எக்செப்ட் இருக்கு தெரியுமா? இந்த எக்செப்ட் 0 டிவிஷன் எரர்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் குடுத்துருக்கோமா? இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் எரர் மெசேஜ் இது வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? இது என்ன ப்ரோகிராம்னா நம்ம நியூமரேட்டர் வந்து ஃபிக்ஸடா குடுத்துட்டோம். டினாமினேட்டர்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட்ட வாங்குறோம். ப்ரோகிராம் எழுதியிருக்கோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணி கோஷன் பிரிண்ட் பண்ற மாரி. ஓகேவா? அப்புறம் சும்மா ஒரு மெசேஜ். சோ ஒருவேளை டினாமினேட்டர் கிட்ட அது யூசர் இன்புட் கேக்கும். நான் வேற ஏதாவது 1, 2 அந்த மாரி என்டர் பண்ணேன். ஏதோ ஒரு நம்பர் என்டர் பண்ணேன்னா, எனக்கு அதுக்கு ஆன்சர் குடுத்துரும். இந்த எக்ஸெப்ட் உள்ளதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஒருவேளை நான் டினாமினேட்டருக்கு 0 குடுத்துட்டேன்னா, எனக்கு இந்த ட்ரைல உள்ள ப்ரோகிராம்க்கு ஆன்சரே வராது. டைரக்ட்டா எனக்கு டினாமினேட்டர் நீங்க 0 குடுக்கக் கூடாது. இந்த மெசேஜ் தான் ஷோ ஆகுமே தவிர, நமக்கு எரர் காமிக்காது. ஓகேவா? இந்த ஒரு ப்ரோகிராம் இப்ப நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சொல்லலாம். யாஹ்! ஆக்சுவலி டைரக்ட்டா கிளியரா இருக்கறனால உங்கள நான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டேன். ஒரு வேள டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா? நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன்.
எரர்ஸ் கூட நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி மல்டிபிள் எரர்ஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இதுல எக்செப்ட்ல 0 டிவிஷன் எரர். 2வது எக்செப்ட்ல வேல்யூ எரர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டினாமினேட்டருக்கு இன்புட் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நம்பர் குடுக்கறதுக்கு பதிலா ஒரு லெட்டர டைப் பண்ணிட்டேன். அப்ப அது என்ன ஆகும்? வேல்யூ எரர் ஷோ பண்ணுமா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், அந்த வேல்யூ எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்கு பதிலா ஒன்லி இன்டிஜர் ஷுட் பி என்டர்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்படி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இந்த எரர் நேம் கொடுக்கறதுக்கு பதிலா மொத்தமாவும் கூட நம்ம பண்ணிக்கலாம். வெறுமனையா எக்ஸெப்ட்னு கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு பிரிண்ட் கமாண்ட்ல தேர் இஸ் சம் எரர் அக்கர்ட் அந்த மாதிரி ஜெனரல் மெசேஜும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வேல்யூ எரர் மட்டும் அதே சேம் கோட்ல மட்டும் அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுலயும் இப்ப நம்ம பார்க்கலாம். எல்ஸ் கான்செப்ட் வந்து என்னன்னா, நான் சொன்னல ஜென்ரலா இந்த மாதிரி நீங்க எக்ஸெப்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எல்ஸ் கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க குடுக்குற இன்புட்டுக்கு வந்து அதாவது நம்ம ட்ரைக்குள்ள மெயின் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் தெரியுமா? இந்த மெயின் ப்ரோக்ராம்ல எந்த ஒரு எரருமே இல்ல. உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அவுட்புட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம மெயின் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு இந்த சக்சஸ்ஃபுல்லான அவுட்புட்டும் நமக்கு ஷோ ஆகும். எல்ஸ் பார்ட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா சக்சஸ்ஃபுல் இந்த ஐ மீன் நம்ம மெயின் ப்ரோக்ராமோட ஆன்சரும் வராது, எல்ஸும் வராது. ஜஸ்ட் அந்த எரர் வந்த மெசேஜ் மட்டும் தான் வரும். ஓகே? ஒருவேளை எரர் வரல அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லான அந்த ப்ரோக்ராமோட ஆன்சரும் பிளஸ் இந்த எல்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுக்கீங்களோ அந்த மெசேஜும் உங்களுக்கு சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இவ்வளவுதான் எல்ஸ் பார்ட். டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்க சேம் கூட இதை அப்படியே நோட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணா கூட ஓகே தான். லாஸ்டா வந்து ஃபைனலின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த ஃபைனலி வந்து எப்ப டிஸ்ப்ளே ஆகும்னா, உங்களுக்கு ப்ரோக்ராம்ல எரர் வந்தாலும் சரி, இல்லன்னா உங்க ப்ரோக்ராம் ஆன்சர் வந்தாலும் சரி, எப்போதுமே இந்த ஃபைனலிக்குள்ள நீங்க என்ன குடுத்தாலும் உங்களுக்கு அதுக்கு வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிரும். எரர் வந்தாலும் எரர் மெசேஜ்க்கு அடுத்து ஃபைனலி பிரிண்ட் ஆகும். இல்ல எரர் வரல, உங்களுக்கு ஒரிஜினல் ஆன்சர் வந்துச்சுன்னா, ஒரிஜினல் ஆன்சர் எல்ஸ் அதுக்கப்புறம் ஃபைனலி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பிரிண்ட் ஆகும். இது வந்து கம்பல்சரி கிடையாது. தேவைப்பட்டா இத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இதோட கோடும் நோட் பண்ணிக்கோங்க. சோ ஊப்ஸ் கான்செப்ட் மட்டும் கம்ப்ளீட்டா பாத்துக்கணும். ஓகேவா? இது வந்து தியரி தான். உங்களுக்கு கோடிங் கிடையாது. எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்ட் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நான் வந்து எவ்வளவு சிம்பிளா டெஃபினிஷன் சொல்ல முடியுமோ டெஃபினிஷன் சொல்றேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லைட்ல நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட்னா இதுதான் அப்படின்னு நான் டெஃபினிஷன்ஸ் மட்டும் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஊப்ஸ்ங்கிறது என்னன்னா, இது எதுக்காக மெயினா யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம வந்து அஹ், ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, அதோட கோடு வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். ஓகேவா?
நீங்க நார்மலா டைப் பண்ணிருவீங்க. பட் அது ஒரு கரெக்ட் ஃபார்மேட்ல இருந்தாதான், அந்த கோடு வந்து நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாவோ, ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது, அது வந்து புரியும். அண்ட் அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு கரெக்ட் ஃபார்மேட் படி ஸ்ட்ரக்சரா கொண்டு போறதுக்காக தான், இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல மெயின் திங் என்னன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ். ஊப்ஸ்னாலே கிளாஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம ஃபங்க்ஷன் கான்செப்ட்ல வந்து டெஃப் அப்படின்னு வச்சு ஒன்று ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம்ல, அதே மாதிரி இந்த ஊப்ஸ் கான்செப்ட்னாலே கிளாஸ் வச்சு தான் கிரியேட் ஆகும். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் டெஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அதை கால் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனோட பேர் சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி கிளாஸ் வச்சு தான் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றத ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். டைரக்டா நம்ம ரன் பண்ண மாட்டோம். ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அதை வச்சு ரன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஆக்சுவலி என்னன்னா அதாவது கிளாஸஸ்ங்கிறது என்னன்னா நம்ம கோடோட ஸ்ட்ரக்சர். என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடே கட்ட போறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் பிளான் எல்லாம் போட்டுப்பீங்க தெரியுமா? இதுதான் ஒரு கிளாஸ். ஓகே. சோ இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதா என்னன்னா ஆப்ஜெக்ட். ஓகே. அதாவது இத நம்ம கெட்டுறோம்ல, அத வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம மெயினா அத கெட்டணும். சோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிளாஸ்ங்கிறது ஒரு ரெசிபி மாரி. ஜஸ்ட் ரெசிபி தான் அவ்வளவுதான். ஆனா அத நம்ம செய்யறோம்ல, அந்த ஃபுட் செய்யறோம்ல. சோ இது வந்து ஆப்ஜெக்ட். அந்த அளவுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம கிளாஸுக்குள்ள 2 கான்செப்ட் இருக்கு. கிரியேட் பண்ணுவோம். ஒண்ணு மெத்தடு, இன்னொன்னு ஆட்ரிபியூட். ஓகே. ஆக்சுவலி நார்மலா நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒண்ணு சொன்னோம்னா, அது வந்து ஒரு வேரியபிள் கிரியேஷன். கரெக்ட்டா? நார்மலா ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படி சொன்னோம்னா, அது வேரியபிள் கிரியேஷன். அதே வேரியபிள நான் கிளாஸ் கான்செப்ட்ல கிரியேட் பண்ணனா, ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நார்மலா கிரியேட் பண்ண வேண்டிய வேரியபிள நான் கிளாஸ் கான்செப்ட்ல கிரியேட் பண்ணனா, ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா கிரியேட் பண்ண ஃபங்ஷன், அந்த டெஃப் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த நார்மல் ஃபங்ஷனையே நீங்க கிளாஸ் கான்செப்ட்ல கிரியேட் பண்ணீங்கன்னா மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஓகே. நார்மலா நம்ம ஃபங்ஷன் சொல்லுவோம். பட் கிளாஸ் கான்செப்ட்ல மெத்தடு இல்லனா ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலா வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸ் கான்செப்ட்ல ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப கிளாஸ் கேட்ன்னு இருக்கு. இதுல வந்து ஆட்ரிபியூட்ஸ் என்னலாம், ஆட்ரிபியூட்ஸ் மீன்ஸ் ஃபிக்ஸட் வேல்யூ லைக்வைஸ் சொல்லலாம். அது என்ன கலர்ல இருக்கு, என்ன பிரீட்ல இருக்கு, அதோட ஏஜ், நேம் இந்த மாதிரி ஃபிக்ஸடா ஸ்டோர் பண்ணிக்கிறது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். ஆக்ஷன்ஸ் அது என்னலாம் பண்ணும், சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது, ஈட், ஸ்லீப். சோ இந்த மாதிரி இது எல்லாமே ஆக்ஷன்ஸ் மெத்தட்ஸ்ல வரும். ஓகேவா? ஓகே. யா இப்போ என்னன்னா, நான் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் டைம் தருவேன். நமக்கு பெண்டிங் கான்செப்ட் இல்லன்னா 2 மினிட்ஸ் தான் டைம். ஓகே. அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்ல போறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த 2 மினிட்ஸ் டைம் தரேன். இப்போ இந்த கிளாஸ் காரோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ங்கிறது கிளாஸ். ரியலா இருக்கிற கார் வந்து ஆப்ஜெக்ட். இதுக்கு வந்து ஃபிக்ஸட் டெர்ம்ஸ் என்னலாம், அதாவது அட்ரிபியூட்ஸ், ப்ராப்பர்ட்டீஸ் என்னலாம்னா, வேரியபிள்ஸ் என்னலாம்னா, இது என்ன கலர், பிரைஸ், கிலோமீட்டர், மாடல்ங்கிறது அதோட அட்ரிபியூட்ஸ். ஓகே. அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா, இந்த சாரி மெத்தட் என்னெல்லாம் இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், ஸ்டார்ட், பேக்வர்ட், ஃபார்வர்ட், ஸ்டாப், இதெல்லாமே இதோட மெத்தட். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்ல போறீங்க. எனக்கு யாரோ இப்ப ரீசெண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, பிரியா கிறிஸ்டின். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். எனிதிங், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிரியா கிறிஸ்டின். எஸ் ஆர் நோ சாட்ல கூட சொல்லலாம். நோ. ஓகே, ஓகே, ஃபைன். சோ இப்ப இண்டிவிஜுவலா இங்க எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க குரூப்ல? ஆனா நான் சொன்ன ரிப்பீட் பண்ண எக்ஸாம்பிள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. இந்த ரெசிபியை ரிப்பீட் பண்ணக்கூடாது, காரை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஹவுஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதை தாண்டி ஒரு 7 பேர் இருக்கீங்க இந்த கூகுள் மீட்ல. 7 எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சாட் விண்டோல சொல்ல போறீங்க. அது கிளாஸ்னா என்ன, ஜஸ்ட் எக்ஸாம்பிளோட பேர் மட்டும் சொல்லுங்க. அவங்கள நான் அன்மியூட் பண்ணி கேட்க சொல்றேன். அப்படி இல்லைன்னா மொத்தமாவே ஒரே மெசேஜா சென்ட் பண்ணிருங்க. கிளாஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளாஸ், ஆப்ஜெக்ட்னா இதுதான் ஆப்ஜெக்ட், மெத்தடுனா இதுதான் மெத்தடு, ப்ராப்பர்ட்டினா இதான் ப்ராப்பர்ட்டி. இதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே.